பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்திக்குள்ளாக எப்படியாக பணத்தை குறித்து உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அதை நீங்கள் கையாளுகிறது எப்படி என்று உங்களுக்கு நல்ல ஞானம் இருந்தால் தான் பணம் உங்களிடத்தில் தங்கும். பணத்தை கொடுத்து நீங்கள் செலவழித்து கொண்டே இருந்தால் பணம் உங்களிடத்திலிருந்து சென்றுவிடும். பணத்தை எதிலே நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை ஞானத்தோடு தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு ஜெபித்து அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் பணம் உங்களிடத்திலிருந்து செல்லும். நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னா பணம் உங்களிடத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பார்க்குறோம், இங்கே தேவனுடைய தாசனாகிய எலிசா அந்த விதவைக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல எல்லா இடத்துலையும் குடங்களை வாங்கிட்டு வந்து நிரப்புனாங்க. இப்போ அவர் சொன்ன பிரகாரம், தீர்க்கதரிசி சொன்னது பிரகாரம் அதை விற்கிறாங்க. விற்றது போக நிறைய மீதி இருக்கிறது. அது மீந்ததை வைத்து நீங்கள் வாழ்க்கை முழுவதும் ஜீவனம் பண்ணுங்க என்று சொல்கிறார். இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிறோம் என்றால் பாருங்க, சம்பாதிக்கிறோம் என்ற ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்றால் 10% அது என்னன்னாக்கா 1000 ரூபாய் கர்த்தருக்கென்று தசம பாகம். 1000 அதில் 1000 ரூபாய் என்னன்னாக்கா உங்களுடைய சேமிப்புக்காக நீங்கள் அதை சேவிங் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் 20% கடனை அடைப்பதற்கு, 2000 ரூபாய் கடனை அடைப்பதற்கும் 1000 ரூபாய் உங்களுடைய சேமிப்புக்காக, 1000 ரூபாய் கர்த்தருக்கென்று தசம பாகத்திற்காக, மீதி 6000 ரூபாய் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிப்பதற்காக, நீங்கள் அந்த மீந்ததை வைத்து நீங்கள் குடும்பத்தை உங்கள் ஜீவனுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் வசனம் 24-25 பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா நாணமுள்ளவைகள் 4 உண்டு, அவை யாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிற எறும்பு. பாருங்க, நீங்க எவ்வளவு சிறியவர்களாக இருக்கலாம், ஆனா நீங்க நாணம் நிறைந்தவர்களாக இருக்கணும். புரியுங்களா? நீங்கள் அதுக்காண்டி படிப்பறியெல்லாம் கிராமத்துக்காரர் இருந்தால் கூட நாணம் இருந்தால் பணத்தை நீங்கள் சரியாக கையாள முடியும். எறும்பு எப்படியாக சேமித்து வைக்கிறது, நீங்களும் பணத்தை எப்படியாக சேமித்து பஞ்சம் வருவதற்கு முன்பாக, மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பதாக சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை எறும்பினிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பணம் என்பது ஒரு வல்லமை மிக்கது. புரியுங்களா? அதை எப்படியாக அதனோடு பணத்தோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரியுங்களா? எப்படியாக காற்று, தீ, நெருப்பு என எல்லா வல்லமை மிகதான் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா அது அகோரமாக போயிடுச்சுன்னா அழிவு உண்டாக்குகிறது. ஆனால் அதே போல பணமும் நீங்கள் ஊதாரியாக அளவு கைமை செலவழித்தீர்கள், அதை சரியாக கையாளவில்லை என்றால் நீங்கள் அதில் பிரச்சனையாக பெரிய ரிஸ்க் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஆபத்தில் உங்களுக்கு முடியும். ஆனால் அதனால்தான் நீங்கள் பணத்தை கையாளுவதிலே ஆண்டவரிடத்திலிருந்து நாணத்தை பெற்றுக்கொண்டு அது சரியான விதத்தில் நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் மரியாதை இல்லாத ஒரு வேலைக்கார வீட்டில் வச்சுன்னா ஓடி போயிடுவார் வேலையை விட்டு. அதே போல் பணத்திற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். தீய வழிகளில் செலவழித்தால் பணம் உங்களை விட்டு ஓடி போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சம்பாதிக்கிறதை எப்படியாக சேமித்து முதலீடு செய்து அதை எப்படியாக செலவழிப்பது என்பதை குறித்து கர்த்தரிடத்திலிருந்து ஆனந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, சேமிப்புக்கு மிக முக்கியமான உதாரணம் யோசேப்பு. ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் வந்தது, அதே போல யோசேப்பு காலத்தில் பஞ்சம் வந்தது பார்க்கிறோம். புரியுங்களா? அப்ப யாக்கோபு காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆனால் பஞ்ச காலத்திலே மாமிசத்தின்படி நடந்தாங்களா, தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்தாங்களா? மாமிசத்தின்படி நடந்த ஆபிரகாம் அங்கே ஆகாரை எகிப்துக்கு போகும்போது அங்கே ஆகார் அப்புறம் கண்டு கொண்டார். அதனால பெரிய பின் விளைவுகள் வந்தது. ஆனால் யோசேப்பு தேவ ஞானத்தோடு கூட என்ன செய்தார்? அந்த காரியங்களை செய்த பொழுது அந்த நன்றாக விளைச்சல் இருந்த நாட்களில் அவர் என்ன செய்தார்? சேமிக்க ஆரம்பித்தார். நன்றாக விளைச்சல் பரிபூர்ணமாக இருக்கின்ற பொழுது சேமித்து வைத்ததினாலே வறட்சி வந்த 7 நாட்களிலே 7 வருடங்களிலே அதை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் பணங்கள் நன்றாக உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது சேமிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும். திடீரென்று ஒரு ரிசெஷன் வருகிறது, ஏதாவது கொள்ளை நோய் ஏதாவது வந்தாலும் கூட அந்த நாட்களிலே சேமிப்பை வைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்வது யோசேப்பின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க.
சேமிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. சேமித்தீர்கள் என்றால் உங்களுடைய அவசர தேவைகளுக்கு அது பயன்படும். மற்றவர்களுக்கு உடன் பிறந்த எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக ஒரு இரட்சகனாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஒரு தர்மகர்த்தாக ஆண்டவர் வைத்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். அடுத்த தொடர் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆவலோடு காத்துக்கொள்ளுங்க. நன்றி.